மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான பரபரப்பான பல்வேறு செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். பாதாள உலக குழுவினர் 25 நபர்களுடைய தலைக்கு விலை பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா போச்சு. இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் களுத்துற மாவட்டத்தினுடைய சஜபே கட்சியினுடைய பிரதிநிதியாக இருப்பவர் தான் ஜகத் விதானகே தன்னுடைய தலைக்கும் விலை பேசப்பட்ட என்ற செய்தியை அவர் பாராளுமன்றத்தில் உரைத்திருப்பது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தன்னை யாரோ ஒரு தரப்பு இலக்கு வைத்து படுகொலை செய்வதற்கான முனைப்போடு இருப்பதான செய்தி உளவுத்துறை தகவல் சொல்லி பொலிஸ்மா அதிபர் களுத்துற மாவட்டத்தினுடைய டிஐஜி மேடத்திற்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியை பாராளுமன்றத்தில் சொன்னது பெரும் அச்சத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அதுல என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயமாம், குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுதோ அல்லது தனது வாகனத்திலிருந்து வெளியே வரும் பொழுதோ குறித்த நபர் இவரை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்திருப்பதான செய்தி பேருடன் விலாசத்துடன் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தது மட்டுமல்ல, இது குறித்து சபாநாயகரும் ஆளும் தரப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்ல, தனது பாதுகாப்பை சபாநாயகர் உறுதிப்படுத்தணும், அதுக்கான பாதுகாப்பை வழங்கணும், அது முடியாத பட்சத்துல தனது பாதுகாப்பை தானே உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான துப்பாக்கியோட தருணம் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தும் இது குறித்து நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்க இல்லை அப்படின்னு இருந்தா எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பு அரசை சாரும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாராளுமன்றத்தில் அவர் உரையாக நிகழ்த்தி இருந்தாரு. பொலிஸ்மா அதிபரனோடாக குறித்த டிஐஜி அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட 25 பேரை இலக்கு வைத்து பாதாள குழுக்கள் அவங்களோட தலைக்கு விலை பேசி இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் இவங்களை படுகொலை செய்யப்படலாம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, இதுக்கு எதிரான உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கணும் என்ற ஒரு விஷயத்துல சில பரிந்துரைகளையும் பொலிஸ்மா அதிபர் வழங்கியிருந்தார். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதலை மேற்கொள்ள காத்திருக்கின்ற பாதாள குழுக்கள் பற்றிய விசாரணையை முன்னெடுக்கணும். எந்த நபர் எப்படி இந்த தாக்குதல் நடத்த போறார், அந்த நபர் குறித்து உடனடியாக கைதுகள் நடக்கணும், அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயமும், இதனால் பாதிக்கப்பட இருக்கின்ற தரப்பினரை அழைத்து அல்லது அவர்களிடம் சென்று இது குறித்த விடயங்களை அவங்களுக்கு சொல்லி அவதானமாக இருக்க சொல்லணும். யாராவது வீடுகளில் இருந்து இப்போது இருக்கின்ற வீடுகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அவங்க செல்வதாக இருந்தால் அதற்கான விடயங்களையும் செய்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், நிரந்தரமாக வதிவிடமாக இருக்கின்ற அந்த வீட்டுக்கு செல்லுகின்ற குறித்த பாதைகள்ல பாதுகாப்பு சாவடிகளை நிறுவி அதனூடாக பயணிக்கின்ற பயணிகள், புட் சைக்கிள்ல போறவங்க, அதே போன்று மோட்டார் பைக்ல போறவங்க எல்லாம் பரிசோதனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, இதுல யாரு தாக்குதல் நடத்த போறாங்கன்ற ஒரு விஷயத்தை துல்லியமாக கணிச்சு அவங்க இதுக்கு பயன்படுத்த போகின்ற ஆயுதங்கள் என்ன, வாகனங்கள் என்ன, எங்கிருந்து வரப்போறாங்க, என்ன திட்டத்துல இருக்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை உடனடியாக கண்டுபிடித்து விசாரணை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த பரிந்துரையில சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. ஜகத் விதானகே என்ற பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எழுத்து மூலம் ஒரு ஆவணத்தை சபாநாயகருக்கு கொடுத்திருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் தினங்கள்ல யார் இதை செய்ய போறாங்க, எதுக்காக செய்ய போறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். போலீசார் துரித கதியில செயற்பட்டு இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனையும் வேண்டுகோளும். காரணம் என்னன்னா, ஜஹ்ரானுடைய தாக்குதலுக்கு பிறகு முக்கியமான டிஐஜிமார்கள் விசாரணை செய்யப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஹ்ரான் அடிப்பாண்டு தெரியும், இப்படி அடிப்பாண்டு தெரியாதுன்னு ஒரு அலட்சியமான பதில சொல்லியிருந்தாங்க. ஜஹ்ரான் அடிப்பாண்டு தெரியும், எப்படி அடிப்பான்னு எல்லாம் சொல்லிட்டு அடிக்க போறான், அடிச்சா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுவரைக்கும் அது ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்படியான அலட்சியமான பதில் சொல்றதை விட்டுட்டு தீர்க்கமான காத்திரமான நடவடிக்கைகள் எடுத்து குறித்த குற்றவாளிகளை, குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கின்ற பாதாள உலக குழுக்களை சார்ந்தவர்களை கைது செய்து பின்புலமாக இருந்து செயற்பட்டவர்களையும் கைது செய்யணும். காரணம் என்னன்னா, பாதாள குழுக்கள் இது போன்ற விடயங்களை கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்கன்னா இதுக்கு பிறகு போதைக்கு எதிராக யாரும் பேச போறல, பாதாள குழுக்களுக்கு எதிராக யாரும் கருத்து சொல்ல போறதில்லை, அதிகாரிகள் பயப்படுவாங்க, சாமானிய மனுஷன் தகவல் சொல்ல பயப்படுவான், இது போன்றவர்களாக மிரட்டல் வரலாம், படுகொலைகள் நடக்கலாம், தனது குடும்பத்தின் நிலைமை என்ன ஆகுது என்று சிந்தித்து எந்த அதிகாரிகளும் சத்தம் இல்லாம இருந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டா நாம் கனவு காணுகின்ற போதை இல்லாத, பாதாள குழுக்கள் இல்லாத, ஆயுதம் இல்லாத நாடும் தேசமும் கிடைக்காம போயிருமே. அதனால இது குறித்து நிச்சயமாக அரசு கவனம் செலுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும். வெறுமனே கவனமாக இருந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு போறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உடனடியாக அவரோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படுவது என்பது ஒரு அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சுதந்திரமாக மனிதன் வாழணும் என்பதுதான்
அரசியலமைப்பு சொல்லுகின்ற விஷயம். அதுக்கேற்ப இவர்களுக்கான பாதுகாப்பை உடனடியாக கொடுக்கணும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய வினயமான ஒரு விடயம். இது குறித்து ஆளும் தரப்புல எப்படியான நியாயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொல்லப்படுறவங்களும் பாதாள குழுக்களோட சம்பந்தம் உள்ளவங்க தானே. ஏதோ ஒரு வகையில சோழி முடியட்டுமே அப்படின்னு கடந்து போகின்ற ஒரு நிலை உருவாகிருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விடயமா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, இங்க தண்டிக்கிறது யாரு, இங்க தண்டனை வழங்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றத்தை செஞ்சவன் அல்லது குற்றத்தை தொடர்ந்து செய்யறவன். இங்க தண்டனை வழங்கணும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் மட்டும்தான். போலீசாருக்கு கூட ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபரை தண்டிப்பது என்பது சட்டத்துல பிழை என்று இருக்கும் பொழுதோ சாதாரண உலக குழுக்கள் எப்படி தண்டனை கொடுப்பாங்க? இப்ப பகையுள்ளவங்களை தீர்த்துக்கிறாங்கன்னு கடந்து போறோம் இல்லையா? நாளைக்கு இந்த அதிகாரிகளும் பகைவர்களாக தென்படுவாங்க. இதுக்கு எதிராக பேசுகின்ற ஆளும் தரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளும் பகைவர்களாக தென்படுவாங்க. அப்போது போட்டுட்டு போறதுக்கு அவன் தயங்க மாட்டான். அதனால இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத சிந்தனை. எனவே அரசனுடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றவாளியாக இருந்தாலும் சந்தேகநபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினூடாகத்தான் தண்டனைகள் வழங்கப்படணுமே தவிர பழி தீர்ப்பதற்கெல்லாம் அனுமதி வழங்க முடியாது. அதை நியாயமாக கடந்து செல்லவும் முடியாது. எனவே இது ஒரு பொது பிரச்சனையாக கருத்தில் கொண்டு பாதிக்கப்படுறவன் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுறவன் ஆளுந்தரப்பாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுறவன் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அனைவரும் ஒன்று திரண்டு பாதாள உலகத்தையும் பாதாள உலக குழுக்களையும் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளும் கைகோர்க்கணும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இப்போதோ தமக்கு பிரச்சனை வரும் பொழுதோ தமது தவிசாளர்களை போட்டுட்டாங்க, தமது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு விலை பேசிட்டாங்கன்னும் பொழுதோ காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும் என்பது போல இப்போது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அனுரகுமார் திசாநாயக்கவுடைய அரசு போதைக்கு எதிரான இப்படியான செயற்திட்டங்களை செய்யும் போதெல்லாம் கேலியாக பேச்சுக்களை பேச ஆரம்பிச்சவங்க இப்ப இவங்களுடைய தரப்பினருக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்த உடனே உயிர் அச்சுறுத்தல் என்பது வந்ததோட இப்போது கொக்கரிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது ஒரு நியாயமான சிந்தனை கிடையாது. போதைக்கு எதிரான பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பது நாட்டிற்கு தேவையானது, சமூகத்துக்கு தேவையானது. கட்சி பேதம் இல்லாம இதுல நீங்க இணைந்திருக்கலாம். இந்த கைதுகள் இந்தோனேசியா வரைக்கும் சென்று கைது செய்யப்பட்டு வந்ததுக்கு பின்னால இதை வாழ்த்து கூட மனசு இல்லாத அளவுக்கு விமர்சனம் செய்கிற இடத்துலதான் எதிர்கட்சிகள் இருந்தது. இருக்கிறது எல்லாத்தையும் எதிர்க்கிறது, நல்லதோ கெட்டதோ அது தேவையில்லை, நாங்க எதிர்கட்சி எல்லாத்தையும் எதிர்ப்போம். இஷாராவை கொண்டு வந்தீங்களா, செவ்வந்தியை கொண்டு வந்தீங்களா, மந்தியை கொண்டு வந்தீங்களா, எதை கொண்டு வந்தா எங்களுக்கு என்ன மாதிரி தான் இவங்களுடைய கருத்தாட்டங்கள்ல பாராளுமன்றத்தில் பார்க்க முடிந்தது. எனவே அனைவரும் ஒன்றுபட்டு இதற்கு எதிரான செயற்பாடுகள்ல இறங்கணும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழ்மத்தர பத்மையினுடைய 28 தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டு அதனுடைய விசாரணைகள் தொடங்கி பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இப்போ பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழ்மத்தர பத்மையோடு 5 நடிகைகள் மற்றும் பியூட்டிஷியன் என்று சொல்லி முடல் அழகிகள் தொடர்பில் இருந்த செய்தி பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தின மட்டுமல்ல பெரும் பேசுபொருளாக மாறி இருந்தது. அதுல மிஸ் ஸ்ரீலங்கா என்று பட்டம் பெற்றவ கூட தொடர்பில் இருந்ததான செய்தி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதுல ஒரு நடிகை தனது காதலோட இருந்த நிர்வாண வீடியோ, ஆபாச வீடியோனையும் கேல்பத்திர பத்மைக்கு அனுப்பியிருக்காண்டா பாருங்களேன். கொலை போதை அப்படின்னு பிரியோடு தெரிஞ்ச கேல்பத்திர பத்மைக்கு இந்த புள்ள எதுக்கு இது அனுப்பிச்சு அப்படின்ற கேள்வியும் இருக்குது இல்லையா? எல்லாமே ஒரு மார்க்கமாத்தான். காரணம் என்னன்னா, கேல்பத்திர பத்மைகிட்ட பணம் புழங்குது இல்லையா? அதனால கேல்பத்திர பத்மைய கொஞ்சம் கிளுகிழுப்பாக்கி விட்டுட்டா ஏதாவது பண்ணுவான் என்ற நோக்கப்போ என்னவோ தெரியல. இல்லைன்னா கேல்பத்திர பத்மையோட எதுக்கு இப்படியான ஒரு உறவு தேவை அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. பணம்னா பிணமும் வாய் திறக்கும். ஏன் இந்த பிணங்கள் வாய் திறக்காதா என்ன? அப்படின்ற மாதிரி தான் இதை கடந்து போக வேண்டியிருக்குது. என்னதான் இருந்தாலும் நீதிமன்றத்துல சிஐடியினர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொலைபேசியை செக் பண்ணதுல இப்படியான நடிகைகள் இவரோட தொடர்பு இருந்தாங்க, இந்த உறவு என்ன ஏது என்பதை நாங்க விசாரணை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல சொன்னது என்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது சாதாரணமா கடந்து போகிற ஒரு விடயம் கிடையாது. இன்னும் சில தினங்கள்ல இந்த நடிகைகள் விசாரணைக்காக அழைக்கப்படலாம். பல்வேறு பூதங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். எனவே கேல்பத்திர பத்மைக்கு கிரீம் கொடுத்தீங்களா, இல்ல வேற எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வர பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் 32 கோடியை விசாரிக்க போய் 1000 கோடி சமாச்சாரம் வெளியே வந்த கதை தான் அது. லொக்குபெட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறவர் வெளிநாட்டுல கைது செய்யப்பட்டு ஒரு சிறையில வைக்கப்பட்டவர் இவருடைய தொடர்புல இருந்தவர் தான் இந்த கபுரால மஹத்தியா. இந்த கபுரால மஹத்தியாவுடைய வங்கி கணக்குல 32 கோடி ரூபாய் இருந்ததுக்காகத்தான் அவரை கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நேற்றைய தினம் மன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். லொக்குபெட்டியினுடைய போதைப் பொருட்களை வியாபாரம் செஞ்சு நாங்க இந்த தேவாலய கபுராலய வங்கி கணக்குல தான் பணமாக இடுவோம்.
அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுக்கு அந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு இவரும் கைது செய்யப்பட்டாரு. இந்த கபூராலயனுடைய வங்கி கணக்கு மேலும் 3 வங்கி கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல அவ்வப்போது அப்படின்னு சொல்லி பணம் வைப்பிடப்பட்டிருக்கு. எத்தனை கோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 கோடி ரூபாய். பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. லொகபெட்டியினுடைய சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது கட்சிக்காரர் கைது செய்யப்பட்டது வெளிநாட்டுல பண பரிமாற்றங்கள்ல நடக்கும்போது வெளிநாட்டுல இருந்தாரு. அவருக்கு அந்த பணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. என்னடா புதுக்கதையா இருக்கு. இன்னைக்கு வங்கிக்கு போகாமலே போனை நோண்டினா சல்லி அங்கங்கே பாஸ் ஆகிறது. எதுக்கு வங்கிக்கு போகணும்? யாராவது வங்கிக்கு போறாங்களா? வெளிநாட்டுல இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலதா? போன் கொள்ள இங்க போடும் அங்க போடும் சொல்ல முடியாதா? என்ன வாதண்டா இது அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது. கபூரால மஹத்தியாவுடைய சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம் எல்லாமே பக்தர்கள் கொடுத்தது, அன்பளிப்பாக கொடுத்தது, உண்டியல போட்டதுன்னு ஒரு கதையை அளந்திருக்கிறாரு. என்னடா அது நாடே பஞ்சத்துல ஓடுதோ, உண்டியலுக்கு 1000 கோடி போடுறவளுக்கு எவன்டா இங்க பணக்காரனா இருப்பான்? எனவே இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவதனால பிணை கொடுத்துறாதங்க அப்படின்னு சொல்லி சிஐடிகள் தரப்புல முன்னிலையான சட்டத்தரணிகள் வாதங்களை முன் வச்சதுனால மீண்டும் விளக்குமுறைக்கு கபூராலய அனுப்பி வச்சாங்க. நிச்சயமாக தெரியுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தர் அந்த இடத்துல யார் இருக்கா? லொக்குப்பெட்டி இருக்கிறாரு. அந்த பக்தருடைய பணங்களை பத்திரப்படுத்துற இடத்துல யார் இருக்கா? தேவாலய கபூராலய இருக்கிறாரு. இது இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு பணங்களை வெள்ளப்பணங்களாக பயன்படுத்துவதற்கு நடிகைகளை, பியூட்டிஷியனை, அரசியல்வாதிகளை பயன்படுத்திய கலாச்சாரம் மாறி புனிதமான தேவாலயங்கள் காணிக்கையா எடுக்கின்ற உண்டியலை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாதாள குழுக்களை அழிப்பதற்கும், ஒடுக்குவதற்கும், நசுக்கி வைப்பதற்கும், போதையற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கும் சரியான காலம் கணிஞ்சிருக்கி. எதிர்கட்சியினர் வைத்தறிச்சல் பிடித்த அரசியலை செய்யாம நல்ல விடயங்களுக்கு அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.